சற்றுமுன் வெளியான தகவல். மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் கூடுதல் விண்ணப்பங்கள். ஸ்டாலின் கொடுத்த மகிழ்ச்சியான தகவல். அது என்னன்னு சொல்ல பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் பயனாளர்களை மேலும் இணைப்பது தொடர்பான அறிவிப்பை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் தற்போது சுமார் 1,16,00,000 பயனாளிகள் உள்ள நிலையில் புதிய பயனாளிகளை இணைப்பது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு முக்கிய உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். பெண்களின் உழைப்பிற்கு அங்கீகாரம் அளிக்க வேண்டும். பொருளாதார ரீதியாக அவர்கள் யாரையும் சார்ந்திருக்கக்கூடாது என்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் கடந்த ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கி வைத்த திட்டம்தான் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம். இதில் இணைவதற்கு பொருளாதார அடிப்படையில் தகுதிகள் வரையறுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டன. அந்த தகுதி பட்டியலுக்குள் வருபவர்கள் பயனாளிகளாக இணைத்து கொள்ளப்பட்டு வருகின்றன. முதலில் 1,06,52,000 பயனாளிகளே இணைக்கப்பட்டிருந்த நிலையில் தகுதியானவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பித்த நிலையில் பயனாளர்கள் தொடர்ச்சியாக அதிகரிக்கப்பட்டு வந்தது. தற்போது சுமார் 1,16,00,000 பயனாளர்கள் உள்ளனர். புதிதாக ரேஷன் அட்டை பெற்றவர்கள், இதற்கு முன் திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தவறியவர்கள் என பலரும் திட்டத்தில் இணைய காத்திருக்கின்றனர். மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் தகுதி வாய்ந்த பயனாளர்களை தொடர்ந்து இணைக்கப்படுவார்கள் என சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சகம் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் கூறி வந்தார். இருப்பினும் அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகாமல் இருந்தது. இந்நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு முக்கிய உத்தரவை பிறப்பித்துள்ளார். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் முதல்வர் ஸ்டாலின் அனைத்து துறை சார்ந்த பணிகளையும் ஆய்வு செய்து வருகிறார். அண்மையில் கோவை, விருதுநகர் மாவட்டங்களுக்கும் பயணம் மேற்கொண்டிருந்தார். ஒவ்வொரு மாவட்டத்திற்கு செல்லும் போதும் அந்த மாவட்டத்தில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் எத்தனை பயனாளர்கள் உள்ளனர், திட்டத்தில் தற்போது நடைபெறும் பணிகள் குறித்து விசாரித்து அறிந்து கொள்கிறார். அந்த வகையில் விருதுநகர் மாவட்ட சுற்று பயணத்தில் கூடுதல் விண்ணப்பங்கள் பெற்று தகுதியானவர்களை இணைக்க கூறியுள்ளார். திமுக தொண்டர்களுக்கு அவர் எழுதிய கடிதத்தில் இதை குறிப்பிட்டுள்ளார். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் உள்ளிட்ட மக்கள் நலனுக்காக திட்டங்களில் பயனாளிகளின் எண்ணிக்கையையும் பயனாளிகளிடம் அவை முறையாக சென்று சேர்வதையும் உறுதிப்படுத்தி கொண்டு கூடுதல் விண்ணப்பங்கள் மற்றும் மக்களின் பல தேவைகளை கவனித்து தகுதியுடையவற்றை விரைந்து நிறைவேற்ற வலியுறுத்தினேன் என்று தெரிவித்துள்ளார். எனவே திட்டத்தில் இணைய விரும்புபவர்களுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மாவட்ட வாரியாக வெளியாக வாய்ப்பு உள்ளதாக கூறுகிறார். அது மட்டுமில்லாமல் ரேஷன் கார்டு வைத்திருப்போருக்கு ரேஷன் கார்டு பட்டியலில் பெயர் நீக்கப்பட்டால் இனி ரேஷன் பொருட்கள் வாங்கவே முடியாது. அரசு வெளியிட்டுள்ள புதிய ரேஷன் கார்டு பட்டியலில் உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையா என்று சரிபார்க்கவும். பெயர் இல்லாவிட்டால் கார்டு நீக்கப்படும். உத்தரப்பிரதேச மாநில அரசு தனது மக்களின் வசதிக்காக டிஜிட்டல் தளத்தில் ரேஷன் கார்டு தொடர்பான சேவைகளை வழங்கியுள்ளது. இப்போது உத்தரப்பிரதேசத்தில் வசிப்பவர்கள் புதிய ரேஷன் கார்டு பெறுவது, பட்டியலில் பெயரை சரிபார்ப்பது அல்லது ஏதேனும் திருத்தம் செய்ய விண்ணப்பிப்பது போன்ற தகவல்களை ஆன்லைனில் பெறலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ரேஷன் கார்டு புதிய பட்டியல் இப்போது ஆன்லைனில் வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் உங்கள் மாவட்டத்தின் பட்டியலை நீங்கள் எளிதாக பார்க்கலாம். உத்தரப்பிரதேச அரசு குடும்பங்களின் பொருளாதார நிலையை அடிப்படையாக கொண்டு ரேஷன் கார்டுகளை 3 முக்கிய வகைகளாக பிரித்துள்ளது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு BPL கார்டு வழங்கப்படுகிறது. இந்த வகை மக்களுக்கு
குறைந்த விலையில் ரேஷன் கிடைக்கிறது. அதேபோல ஏபிஎல் கார்டு என்பது வறுமை கோட்டிற்கு மேல் வருமானம் உள்ள குடும்பங்களுக்கானது. ஆனால் அவர்கள் இன்னும் சில மானியத்தின் கீழ் ரேஷன் பெறலாம். அந்த்யோதயா ரேஷன் கார்டு அதிக மானிய விலையில் உணவு தானியங்களை பெறும் ஏழை மற்றும் ஏழை குடும்பங்களுக்கு வழங்கப்படுகிறது. நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் வசிப்பவராக இருந்தால் உங்கள் குடும்பத்தின் பெயரை ரேஷன் கார்டு பட்டியலில் சரிபார்க்க விரும்பினால் நீங்கள் முதலில் உத்தரப்பிரதேச உணவு துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளமான fcs.up.government.in என்ற முகவரியை பார்வையிட வேண்டும். முகப்பு பக்கத்தில் NFSA எலிஜிபிலிட்டி லிஸ்ட் என்ற விருப்பம் இருக்கும். அதை கிளிக் செய்யவும். உடனே மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களின் பட்டியல் உங்கள் முன் தோன்றும். இப்போது நீங்கள் உங்கள் மாவட்டத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதன் பிறகு உங்கள் நகரம் அல்லது தாலுகாவை தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்போது நீங்கள் உங்கள் ரேஷன் டீலர் அல்லது கடையை தேர்ந்தெடுக்க வேண்டும். இது உங்கள் பகுதியில் உள்ள கடையாக நீங்கள் ரேஷன் பெறுவீர்கள். இப்போது உங்கள் ரேஷன் கார்டுடன் தொடர்புடைய அனைத்து பயனாளிகளின் பட்டியல் உங்கள் முன் தோன்றும். உத்தரப்பிரதேச மாநில ரேஷன் கார்டு புதிய பட்டியலில் உங்கள் பெயர் உள்ளதா என்று பார்க்க வேண்டும். அதற்கு உங்கள் பெயர் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயர் மற்றும் ரேஷன் கார்டு எண்ணை பார்க்க முடியும். ஒருவேளை பட்டியல் நீளமாக இருந்தால் Ctrl+F பயன்படுத்தி உங்கள் பெயரை தேடலாம். ரேஷன் கார்டுக்கு நீங்கள் தவறான தகவலை அளித்திருந்தாலோ அல்லது நீங்கள் தகுதியற்றவராக இருந்தாலோ இந்த பட்டியலில் இருந்து உங்கள் பெயர் நீக்கப்படலாம். தகுதி உள்ளவர்கள் மட்டுமே ரேஷன் கார்டு பயன் பெறுவதை அரசு உறுதி செய்கிறது. தகுதியற்ற அல்லது தவறான தகவல்களை தருபவர்களின் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்படலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.